உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். திமுக தமிழ் மொழியை வளர்க்க பாடுபடவில்லை, கனிமொழியை வளர்க்கவே பாடுபட்டது என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் அப்பாவு சொல்றார், மக்கள் தொகை அதிகமாகும் போது கொலை கொள்ளலாம் நடக்கதானே செய்யும், அங்கங்க ஒண்ணு நடந்தா நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்றார். அதே ரகுபதி என்ன சொல்றாரு, சமூக நீதியின் காவலன் ராமன், அவரின் வழிதான் திராவிட ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்கிறார். எந்த ராமனுக்கு செருப்பு மாலை வீசினாரோ உங்களது ஈவே பெரியசாமி, அவரை கண்டிக்க நீங்கள் தயாரா என்று நான் கேட்கிறேன். அந்த கண்டனத்தை நீங்கள் உடனே தெரிவிக்க வேண்டும். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர் திருவாய் மலர்ந்து இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ராமனை யாரும் பார்த்ததில்ல, ராமன் இருந்ததற்கு எந்த அடையாளமும் இல்லை, அதனால ராமன் இருந்தாரா இல்லையா என்பதற்கு உறுதி கிடையாது, அதனால ராமர் கோயிலுக்கு யாரும் போகாதுங்க. எனக்கு என்ன தோணிச்சுன்னா, ஒருவேளை சிவசங்கர்னு அவங்க அப்பா எதுக்கு பேர் வச்சாரு, ஆக அவருக்கு ஏன் ராமசாமின்னு பேர் வச்சாங்க? ராமன் இல்லைன்னா ராமசாமின்னு பேர் வச்சிருக்க மாட்டாங்களா? மட்டும் சொல்றாங்க, ராமர் கோயில் இருக்கிற இடத்துலயே பிஜேபிக்கு ஓட்டு கம்மியாயிடுச்சு. நாங்க ஓட்ட நினைச்சு நாங்க ராமரை கும்பிடுறது இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகளாக மொழியை வளர்க்க பாடுபடுகிறார்களே என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், தமிழ் மொழியையா வளர்க்க பாடுபட்டார்கள்? கனிமொழியை வளர்க்கத்தானே அவர்கள் பாடுபட்டார்கள். ஜாதியை பார்ப்பதே இல்லை. நான் கனிமொழி அவர்களிடம் கேட்கிறேன், சென்னையில் தானே வளர்ந்தீர்கள், நானாவது நான் வளர்ந்தது தென்பகுதி, பிறந்தது தென்பகுதி, எந்த தொகுதியில் வேணா யார் வேணா நிக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தூத்துக்குடியை நோக்கி ஏன் ஓடினீர்கள் கனிமொழி அவர்களே, ஏன் ஓடினீர்கள்? இல்லை, நீங்கள் எதற்காக அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று இந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.